சீமானின் அடுத்த சம்பவம் பாயப்போகும் புதிய நிகழ்வுகள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சரிவு சந்தித்திருக்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதனை கடந்து அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நடந்த ஒரு மாத கால ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏடா சீமானுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் அந்த விஷயம் புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இல்லை அப்படின்ன உடனே இந்த போராட்ட களங்கள் இல்லை மற்ற நிகழ்வுகளில் எதற்குமே அவர் வரமாட்டார் அப்படிங்கிறத தெரிவித்ததில் இருந்து எந்த ஒரு பிரச்சனையினாலும் தன்னை எல்லாருமே கைவிட்டது போல மக்கள் எண்ண தொடங்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இத்தனை வருடங்களாக உங்களுடைய ஒவ்வொரு போராட்டங்களிலும் முதல் ஆளாக வந்து நின்று உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நபருக்கு நீங்கள் உங்களது வாக்குகளை செலுத்த தயங்குவது, யோசிப்பது அப்படின்றதெல்லாம் கடந்து அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டு விடுவீங்க அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன், அவர் செய்யக்கூடியதிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படியே இருங்களேன் அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்காருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாகவே நான் உங்கள் மீது கோச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பகடியாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் ஒருமித்த கருத்துடைய பொது வலையொலியும் ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக ஆளுமைகள், அப்புறம் கட்சி சார்ந்த வலையொலி ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்களுடன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு கருத்தரங்கம் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வந்து சமூக ஊடகங்களில் வலிமையாக இருக்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் கூட இன்னும் நம்ம கூடுதலாக என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு அறியாமை போக்கி தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த கருத்தை தெளிவுபடுத்துவதற்கு நமக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. வரும் 27/6/2026 சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கு. இதுவரைக்கும் எந்த அரங்கம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படலைங்க. விரைவில் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுவாங்க. அண்ட் இந்த நிகழ்வு சென்னையில் நடக்கு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்ள போகிறாருங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கட்சியுடைய உறுப்பினரோ ஆதரவாளரோ இருந்தாலும் நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஊடகத்தின் பெயர் இல்லை, நீங்கள் ஏதாவது வச்சுருக்க சோஷியல் மீடியாவில் உங்களது கருத்துக்களை பதிவு பண்ண ஒரு தளம் வைத்திருப்பீங்களா, அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணால் போதும். அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் கேட்கக்கூடிய அத்தனை விடயத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கான அந்த இருக்கை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். நிச்சயமாக அனைவரும் கலந்து கொண்டு தமிழ் தேசியத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம வந்து ரொம்ப வீரியமாக வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை எதுன்னு தெரிவதற்கு முன்பே அவங்க மண் ஆட்டம் போட்டுட்டு அதன் பிறகு ஐயோ இது இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படித்தான் இப்படி வாக்கு செலுத்திவிட்டு மக்கள் தவிக்கிறார்கள். அதற்கு நாம் செய்யக்கூடிய வேலைங்கிறது அர்ப்பணிப்புடைய மிகப்பெரியதாக இருக்க வேண்டும்ங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெளிவுபடுத்துகிறோம்.